இது இப்போ கொஞ்ச நாள் ஒரு 3 மாதமா 3 மாதம் மூடி கிடக்கு. நல்லா செஞ்சுட்டு தான் இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து எப்படி சுருக்கமாக சொல்கிறதுன்னா, இது விதியோ சதியோ ஆண்டவன் கையில் மட்டும்தான் இருக்குன்னு. எல்லாத்து மேலேயும் தப்பு இருக்கலாம். அதாவது இதை வந்து இன்னுமே கொஞ்சம் கவனித்து கொண்டாடணும். அதாவது விஜய் அவர்கள் வந்து எப்படின்னா, ஒரு மக்களாக பார்க்கையில் அவர் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்திருக்கணும். ஒரு மனிதநேயமாக பார்க்கல அவருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். ரெண்டாவது அவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும். இது வந்து நான் அவ்வளோதான் சொல்லுவேன். சரிங்க. இது எத்தனை மாசமா எப்போ இருந்து ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருந்தது? அதாவது எனக்கு அது ஆரம்பிச்சதுன்னு தெரியல, ரொம்ப வருஷமெல்லாம் இருந்தது. இது ரன் ஆகிட்டு தான் இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் இப்போ எனக்கு வந்து ஒரு 1.5 மாதம் ஒரு அளவில் தான் மூடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை ஆனதுலேருந்து தான் இதாக இருக்குது. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு நைட்டு கூட எல்லாம் இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நாள் முதற்கொண்டு இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த இருந்துச்சு இல்லைலாம் நம்ம சொல்ல முடியாதுல. ஏன்னா பார்க்குறோம், கும்பல் இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் வளர்ந்து ரொட்டி பிஸ்கட் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா நாங்கள் இங்கே போகிற வரனால எங்களுக்கு தெரியுது. மற்றபடி எனக்கோ இந்த கட்சி அப்படிலாம் கிடையாது. ஒரு மனிதனாக பார்க்கையில அவர் பக்கமும் தப்பு இருக்குது, அரசாங்க பக்கமும். அதனால் பார்த்து மக்களுக்கு என்ன தேவையோ சொல்லி. ஏன்னா இன்றைக்கி இத்தனை உயிர் நம்ம இழந்துருக்குறோம். நமக்கும் வருத்தம் இருக்கும், அவருக்கு வருத்திருக்கும். மறுபடியும் இன்னும் அவர் வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தா இன்னும் அது பெரிய பிரச்சனைகளை தானே கொண்டுட்டு வந்துவிடும். அதனால் மக்களுக்கு பார்த்து எதாவது செய்யட்டும். ஓகே, கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ் மீண்டும் தொடங்கணும். மக்களுக்கு நல்லது செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இது நான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பு அதுதான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன், இது விதியோ சதியோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவர் வரணும். யார் வந்து நல்லது மக்களுக்கு செய்கிறாங்களோ கண்டிப்பாக நல்லது.